விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற டிராக்டர் மீது ரயில் மோதி விபத்து நேரிட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். முழு விவரங்கள். அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே ஆத்திப்பற்று என்ற இடம் ஒரு ரயில்வே கேட், ஆளில்லா ரயில்வே கேட் உள்ளது. அந்த ரயில்வே கேட்டில் தான் விவசாயி ஒருவர் அதாவது விவசாய நிலத்தில் உள்ள வைக்கோலை ஏற்றி வருவதற்காக டிராக்டர் பெட்டியை அந்த ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க சென்றிருக்காரு. அப்போது அந்த ரயில் அதாவது அந்த டிராக்டர் பெட்டியானது அந்த தண்டவாளத்தில் சிக்கி உள்ளது. இதனால் அவர் அச்சமடைந்து அங்கு அருகில் உள்ள கூட்ட இன்ஜினை ரயில் அதாவது அந்த டிராக்டர் இன்ஜினை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பெட்டியை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா நாகர்கோயிலிருந்து மும்பை செல்லக்கூடிய அதிவிரைவு ரயில் வேகமாக வந்துதான் அந்த டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அப்பொழுது அவர்கள் அந்த ரயிலை கண்டதும் அவர்கள் ஒரு 5 விவசாயிகள் அங்கு இருந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக அந்த வண்டியை விட்டு தப்பி உள்ளனர். இதனால் அதிவேகமாக அந்த ரயில் மோதியதில் அந்த டிராக்டரின் முன்பகுதி பார்த்தீங்கன்னா சுமார் அந்த பெட்டி சுமார் 200 மீட்டர் தூரம் தண்டவாளத்தில் இழுத்து செல்லப்பட்டு அந்த ட்ரெயினானது நின்று உள்ளது. இந்த விபத்து காரணமாக யாருக்கும் உயிர் சேதமும் காயமும் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் அந்த டிராக்டர் முழுவதுமாக சுக்குநூறானது. இதன் காரணமாக அதாவது அந்த சென்னை திருச்சி மார்க்கம் இருவழி ரயில் பாதை என்றாலும் அந்த டிராக்டர் அந்த பெட்டி இருவழி அந்த தண்டவாளத்தில் நின்றதுனால அந்த விபத்தினால் தற்போது வரை 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்க ரயில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய வைகை ரயில் பாத்தீங்கன்னா ஆலப்பாக்கம் அருகே திருவெண்ணெய்நல்லூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குப்பம் என்ற இடத்திலும், அதே போன்று குருவாயூரிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய விரைவு ரயில் பரிக்கல் என்ற இடத்திலும் அங்கங்கே நிறுத்தப்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ரயில் போக்குவரத்தானது பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது அதனை அந்த விவசாய டிராக்டரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் வழக்கமாக ரயில் சேவையானது தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த விபத்து காரணமாக அந்த ரயிலின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளதாம் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.